நேற்று எங்க கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக நாங்க முறைப்படி காவல் நிலையத்தில் காவல்துறையிடம் அனுமதி பெற்று எங்களுடைய கட்சி தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் திருட்டுத்தனமா பிஜேபியோட மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம் என்ற நபர் நடுக்குப்பத்தில் இருக்கிற எங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவருடைய கட்சி விழாவை நடத்தியிருக்கார். இந்த 2000 ரூபாய் செல்லாத 2000 ரூபாய் நோட்டை மாத்திர வித்த மாதிரி எங்க கட்சியில செல்லாத 2 பேரை கட்சியில சேர்க்கிற வேலையை நேற்று பிஜேபி பார்த்திருக்காங்க. அதாவது கேட்டவங்களை மிரட்டி இருக்காங்க. அதாவது நாங்க காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இதுபோல பல இடங்களில் நுழைஞ்சு அத்துமீறி நுழைஞ்சு பிரச்சனைகளை உருவாக்கி மத்திய சென்னையோட தேர்தலை நிறுத்துவதற்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு சதி செய்கிறாளா? ஏன்னா சென்சிட்டிவ் ஏரியா, நடுக்குப்பன்றது சென்சிட்டிவ் ஏரியா. மீனவர் பகுதியில் இப்படி அதிமுகவோட மன்றத்துக்குள்ள நுழைஞ்சா இது தொடர்ந்து கலவரத்துக்கு ஒரு வழிவகுக்குன்னு திட்டமிட்டு சதி செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதியை குறி வச்சிருக்காங்க. அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சனைகளை உருவாக்கி தேர்தலை நிறுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி சதி செய்யறதாக எங்களுக்கு தகவல்கள் வந்திருக்கு. அதுல ஒன்னு மத்திய சென்னையா இருக்குமோ என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த வினோஜ் செல்வம் எங்க கட்சி அலுவலகத்துக்குள்ளார நுழைஞ்சு அவரோட கட்சி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாரு. நாங்க காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புறோம். இதே வேலையா போச்சு. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் செய்யறதெல்லாம் தப்பு, ஆனா பேசுறது ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இதை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் நாங்க நம்புறோம். எங்க ஆளுங்க பிரச்சாரத்துக்கு வெளியே போயிருந்த நேரத்திலே 2-3 குடிகார பசங்களை உள்ளார வச்சுக்கிட்டு அவங்களோட கட்சி நிகழ்ச்சிய அவங்க கட்சியில இணைப்பு நிகழ்ச்சி நடத்தினா அவங்க இடத்துல நடத்தணும், இல்ல வெளியில நடத்தணும். ஏன் கட்சி மன்றத்துக்குள்ள நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்களுக்கு? அது வேணும்னு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னபடி ஒரு விஷயத்துல முதலமைச்சர் உண்மையை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரவுடிகளை, சமூக விரோதிகளை 37 பக்கமா என்னவோ சொன்னார் அவர் ஒரு பேட்டியில. பிஜேபியில தான் கொண்டு வச்சிருக்காங்க கட்சியில தான் ரவுடி லிஸ்ட் எல்லாம். ஆகவே அது போன்ற ரவுடிகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறவங்க இது மாதிரி சட்ட ஒழுங்கு கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு நாங்க சந்தேகிக்கிறோம். எவனோ புறம்போக்கு சொல்றதுக்கெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்றது? நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். கோ பேக் மோடின்லாம் அசின் போட்டு கேலோ மோடி வெள்ள கூட படிச்சுன்னு கட்சி நாங்க கிடையாது. ஆகவே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் கூட கேலோ இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிடல. ஆனா இப்ப வதந்திகளை கிளப்பிட்டு இருக்க திமுக கேலோ இந்தியா போட்டிய இங்க அதுவும் இந்தி வார்த்தை இங்க பிரதமரை கூட்டு நடத்தினாங்கன்னா அவங்க பண்றாங்களா உடன்படிக்கை? நாங்க பண்றோமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. திமுகவும் பாஜகவும் வேணா இணைஞ்சு அதிமுகவை எதிர்க்கலாமே ஒழிய இது நாங்கெல்லாம் எங்களுக்கு எங்க கட்சி என்றைக்குமே நிலைப்பாடு தெளிவா இருக்கும். அண்ணா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிதான் எங்களை புரட்சி தலைவரும் எங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வளர்த்திருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்குள்ள கிடையாது. இவன் இந்த பாஜகவில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ்கார், ரிட்டையர்டு இல்ல, வேலையை விட்டு எடுத்துருவாங்கன்னு பயந்துன்னு ஓடி வந்த ஒரு போலீஸ்காரன் இஷ்டத்துக்கும் கதை விட்டுன்னு இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியுமா?